இல்லாட்டி ஒரு 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு மேடையை போட்டுட்டு இந்த தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சி அந்த ரேஞ்சே அதுக்கு கொடுக்க கூடாது. நீ உன் வாழ்க்கையில சந்திக்கிற முதல் தேர்தலும் இதுதான், கடைசி தேர்தலும் இதுதான். அட தற்கூரி, எலெக்ஷன் ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்ல. உள்ளாட்சி தேர்தல தளபதி போட்டோ மட்டும் வச்சு 100 பேருக்கு மேல கவுன்சிலர் ஆயிருக்காங்க. இத்தனைக்கும் எந்த பிரச்சாரமும் பண்ணல, எந்த அறிக்கையும் கொடுக்கல. இப்ப கட்சி ஆரம்பிச்சு நேரடியா உங்களை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. ஜெயிக்க மாட்டோமா என்ன? அவ்வளவு ஈஸியால எங்களை வீட்டுக்கும் அனுப்ப முடியாது. டிவிக்கு இல்லாம இனி அரசியலும் கிடையாது. போயும் அவன் கட்சியெல்லாம் அடிச்சு ஒரு அடையாளத்தை தேடி கொடுத்துட்றீங்க, அவனை நீங்களே வளர்த்து விடுறீங்க அப்படின்ற ஒரு வருத்தத்தையும் ஒரு வேதனையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அவ்வளவு மரியாதையா சொல்றேன்னா யார்? விஜய பத்தி தான். அதே மரியாதையோட நாங்களும் சொல்றோம், 200 ரூபாய் வாங்கினியா, வாங்கின காசு கூவனியா, அதோட நிறுத்திக்கோ. சரி, நாங்க தான் ஒரு ஆளே இல்ல, எங்களை பத்தி எதுக்கு மைக் போட்டு பேசிட்டு இருக்க? எலெக்ஷன்ல பாத்துக்கோ. அவன் இவன் பேசுறது, இவனுக்குலாம் நான் தகுதி இருக்கு, பனையூர்லயே போய் பத்துக்கிட்டோம், இந்த மாதிரி மரியாதை எல்லாம் பேசுறதெல்லாம் நிறுத்திக்கிட்டா நல்லா இருக்கும். இவர் என்னமோ பேன் இண்டியா ஸ்டார் மாதிரி இவர் பேசி விஜய் வாழ்ந்துட்டாராம். நீயே யாரும் தெரியாது தற்குறி. யாரோ இவர் ஆள் மனசுக்குள்ள பூந்து பெரிய ஆள் நம்ப வச்சிருக்காங்க.